அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது அந்த மகர ராசிக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாற்றங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய நாட்களாக திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் இருக்குது. வேலைப்பளு அதிகரிக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். எல்லா விதமான தடங்கல்களையும் எதிர்ப்புகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு 3வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது. 3வது வீட்டில் சனி பகவான் நன்மையை செய்வார். உங்களுக்கு 2 இடத்துல ராகுகேது இருக்கிறதுனால குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் ஜென்ரலாக ஏற்படுறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் தொழில் ரீதியான மாற்றங்கள், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல பாராட்டுகள், இதெல்லாம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒப்பந்தங்கள் நல்ல லாபகரமான ஒப்பந்தங்கள் நடக்கிறதுக்கு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நல்லா இருக்கு. அதே வியாழன் வெள்ளியில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த எல்லாமே லாபகரமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்காரு. ஆனால் அது செலவு ஆகிடும். செலவு பண்ணி நீங்கள் லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கு. நீங்கள் வெளில வர காசு உங்கள் கையில் தங்காமல் வெளியில் செலவாயிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நல்லா இருக்குது. வியாழன் வெள்ளி அதை விட இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் வியாழன் வெள்ளியில் செலவினங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை மட்டும் பார்த்துங்க. பொதுவாக நீங்கள் மகர ராசி அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான்றதுனால நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வேண்டிக்கிறது, சிவன் கோயிலில் இருக்கிறது தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கிறது, நவகிரகங்களை சுற்றி குரு பகவானை வேண்டது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நன்றி.